வணக்கம். சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 ஜூன் 21 சண்டே எபிசோட் 14. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு டூயட் ரவுண்டு ஆரம்பிச்சிருந்தாங்க. அதனுடைய 2வது பார்ட்டு தான் இன்றைக்கி. ஸோ நேற்று 10 பேர் பாடியிருந்தாங்க. ஸோ அடுத்த 10 பேர் இன்றைக்கி டூயட் ரவுண்டில் பாடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே ஸ்ரீநிதி அண்ட் வைஷ்ணவன் இவங்க 2 பேரும் பாட வந்தாங்க. இவங்க வந்து ராஜாதி ராஜா உன் தந்திரங்கள் அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க. நல்லா பாடினாங்க, 2 பேருமே நல்லா பாடினாங்க. பாட்டில் ஒன்றும் பெருசாக தப்பு சொல்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப நல்லா தான் பாடினாங்க. பட் ரொம்ப என்னமோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங், ஏதோ ஒரு சின்னது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். எல்லோரும் எதோ சொன்னாங்க. பட் எனக்கு வந்து இமான் சொன்னது தான் ரொம்ப ஆப்டாக இருந்தது. இமான் சொன்னார், உங்களுக்கு வந்து நல்லா ஆரம்பிச்சிங்க, அந்த எனர்ஜி வந்து டைல்யூட் ஆகிடுச்சு டுவர்ட்ஸ் எண்டு, அதனால தான் கொடுக்க முடியல அப்படின்ற மாதிரி சொன்னார். எனக்கும் அதுதான் தோணுச்சு, அது ரொம்ப ஆப்டாக தோணுச்சு எனக்கு. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பொன்னிஸ்ரீ அண்ட் ரோஹிதா வந்தாங்க. ஒரு கிளி உருகுது உரிமையில் பழகுது ஓ மைனா மைனா அந்த பாட்டு, அது 2 பேருமே பாடினாங்க. உண்மையிலேயே சொல்கிறோன்னா நல்ல ஒரு கோஆர்டினேஷன் இருந்தது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அழகாக காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. வாய்ஸ் சின்ன ஒரு டிஃப்ரென்ஸும் இருந்தது. அதே சமயத்தில் ரொம்ப அழகாக இருந்தது. அது ஒத்துப்போச்சு, 2 பேருக்குமே ரொம்ப அழகாக ஒத்துப்போச்சு, ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த பாட்டு வந்து. ரொம்ப 2 பேருமே, எஸ்பெஷலி ரோஹிதா ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி. ஸோ இவங்களுக்கு வந்து நான் இன்றைக்கி தே டிசர்வ் கோல்டன் பஸ்ஸர்னு நினச்சேன். இன்றைக்கி கிடைக்கும்னு நினச்சேன் நான். இவங்களுக்கு கிடைக்காதது எனக்கு ஒரு ஏமாற்றம் தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, 2 பேர் பாடினது இன்றைக்கி ரொம்ப பிடிச்சது எனக்கு. அடுத்ததாக வந்து மெலோடியன் ஸ்ரீவர்தினி வந்தாங்க. இவங்க வந்து கனகத்தை மீன் வாங்கி அப்படின்னு அந்த அனுராதா பாடின பாட்டுன்னு சொன்னாங்க, அதை பாடியிருந்தாங்க. ரொம்ப அழகாக பாடினாங்க, ரொம்ப க்யூட்டாக இருந்தது. பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. 2 பேரும் பாடினது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அதில் வந்து தப்பு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கோல்டன் பஸ்ஸரும் கொடுத்துட்டாங்க, ஈஸியாக கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவர் வந்து வந்த உடனே ரொம்ப என்னடா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டால், ஆமாம் உனக்கு என்னடா நீ பாட்டுக்கு போகிற, அங்கே வர இங்கே போகிற, அங்கே போய் படுத்துக்கிறேன், எனக்கெல்லாம் அப்படியா 12 மணிலேருந்து உட்காந்துருக்கேன் நான், காலெல்லாம் வலிக்குது அப்படின்னு ஒரு பயங்கர லென்த்தியாக ஒரு டாக் கொடுத்தாரு. அப்புறம் இமான் சொன்னார், உங்கள் சீக்ரெட்ஸ் எல்லாம் ஒருத்தர் வந்து வெளியில் போட்டார் பாரு அப்படின்னாரு. ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. மெலோடியன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக, ரொம்ப ஆனால் ரொம்ப பயங்கரமாக கவனிக்கிறாரு, மனசில் நினைக்கிறத பட்டுன்னு சொல்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இதெல்லாம் வந்து என்னெல்லாம் நடந்ததுன்னு நான் ஃபுல்லாக சொல்லவே முடியாது உங்களுக்கு, ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வரவே வராது. அதை பார்த்து என்ஜாய் பண்ணணும், அதுதான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி இவங்க பாட்டு ரியலி இட் வாஸ் வெரி என்ஜாயபிள், ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு. அடுத்தது வந்து மித்ரன் அண்ட் சௌரபி வந்தாங்க. கெட்டப்பே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவர் வந்து அந்த கிராமத்து கெட்டப்பில் இருந்தார். இவங்களும் இஞ்சி இடுப்பழகா, அதனால் அந்த மாதிரி கண்டாங்கி சேலை கட்டிக்கிட்டு சௌரபி ரொம்ப அழகாக இருந்தது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. வண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். மித்ரன் வந்து இன்றைக்கி ரொம்ப மெச்சூர்டாக பாடினார், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. மெச்சூர்டாக பாடினார், ரொம்ப வண்டர்ஃபுல்லாக பண்ணார். அதே மாதிரி சௌரபி சொல்லணும்னு சொன்னால், சௌரபி வந்து எப்போவுமே நமக்கு ஒரு வண்டர் தான். ஏன்னா இந்த அவ்வளோ லிரிக்ஸையும் பைஹார்ட் பண்ணணும், பாடணும். நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. 2யுமே அவங்க ரொம்ப அழகாக செய்கிறாங்க. எதையுமே தலைக்கு எடுத்துக்க மாட்டேன்றாங்க, ஓவராக சந்தோஷப்பட மாட்டேன்றாங்க, ஓவராக வருத்தப்பட மாட்டேன்றாங்க. ஒரே மாதிரி ரியாக்ஷனாக தான் இருக்குது அவங்களது. ஆனால் அந்த டெலிவரின்னு வரும்போது பாட்டு அவ்வளோ அழகாக டெலிவர் பண்ணுறாங்க. இது ரொம்ப க்யூட்டாக இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸை, வெரி என்ஜாயபிள். அடுத்து வந்து ஜியானா அண்ட் விஷ்ணு பாட வந்தாங்க. இவங்க 2 பேருமே பெஸ்ட்டு சிங்கர்ஸ் நமக்கு தெரியும். அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது. நான் போகிறேன் மேலே மேலே பூலோகமே காலின் கீழ், 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டாக பாடினாங்க. உண்மையாக சொல்லணும்னா ஜியானா இஸ் அ வெரி குட் சிங்கர் அண்ட் இவரும் விஷ்ணுவும் வெரி குட் சிங்கர். 2 பேருமே அவங்களுடைய போர்ஷன்ஸை ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க. அது நாட் ஒன்லி தட், இது உங்கள் 2 பேரும் சேர்ந்து அந்த கோஆர்டினேட்டடாக ஒரு பிளான் பண்ணி அந்த டான்ஸ் ஸ்டெப்ஸு, அந்த ஒரு சின்ன ஸ்டோரி, குட்டி ஸ்டோரி, அது வந்து ரொம்ப அழகாக போச்சு. அவங்களோட அந்த டெக்கார், அந்த ட்ரெஸ்ஸு எல்லாமே இன்றைக்கி எஸ்பெஷலி நான் சொல்லணுன்னா, இன்றைக்கி எல்லாத்துமே காஸ்ட்யூம் ஒண்டர்ஃபுல்லாக இருந்தது.
whoever has done that really costume was really good. எல்லாருதுமே ரொம்ப அழகாக இருந்தது இன்றைக்கி. ஸோ இவங்களது ரொம்ப அழகாக இருந்தது. இது ஒரு ப்ளசண்ட்டாக இருந்தது. இந்த ப்ளூ வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இவங்களுக்கும் கோல்டன் கொடுக்கப்பட்டது. அது சித்ராமா விட மாட்டாங்கல்ல, சித்ராமா கொடுத்துட்டு ஒன்றே ஒன்று மட்டும் அவங்க கரெக்ஷனும் சொன்னாங்க. அது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. பாடி காமிக்க சொன்னாங்க பிரியங்கா. பாடி காமிச்ச உடனே புரிஞ்சிட்டாங்க இவங்களும். அது நமக்கே கூட தெரியும், ஏதோ ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு தான் தோணும். ஆனால் அவங்க சொல்லும்போது நமக்கு புரியும், ஓ கரெக்ட், இது மாதிரி பாடல இல்லையா அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சின்ன கரெக்ஷன் தான் சொன்னாங்க. அதுக்கப்புறமா இன்றைக்கி அந்த ப்ரைஸஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. மில்கி மிஸ்ட் ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அது வந்து பஃபீனா அண்ட் சர்வேஷ் அவங்க 2 பேருக்கும் போச்சு. அமிர்தாவுடைய அவார்டு வந்து ஜியானா அண்ட் விஷ்ணு 2 பேருக்கும் போச்சு. இண்டிகஸ் பெயிண்ட் வந்து ஒரு வீல் வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து ஆரியன் அண்ட் ஸ்ரவணாக்கு போச்சு. அவங்க வந்து வீல் சுற்றி விட்டதில் 2 பேருக்கும் சைக்கிள் கிடச்சிது. இந்த வாரம் கோல்டன் வாய்ஸ் யாரோடது அப்படின்றது ஒரு டிசைட் பண்ணணும். இந்த வாரத்தினுடைய கோல்டன் வாய்ஸ் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டன் சேர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கோல்டன் சேரில் போய் அவங்க உட்காரணும். அடுத்த வாரம் வரைக்கும் அவங்க உட்காரலாம். அடுத்த வாரமும் அவங்களே கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் வாங்கினா அங்கேயே உட்காந்து கண்டினியூ பண்ணலாம். இது ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு யார் இந்த வாரம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, இந்த வாரம் வந்து மித்ரன் தான் செலக்ட் ஆகிருக்காரு. ஸோ அவர் தான் கோல்டன் வாய்ஸ் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காரு. ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு வாட்டி ஜியானா வாங்கியிருக்காங்க, ஒரு வாட்டி ஆரியன் வாங்கியிருக்காரு, இந்த வாட்டி மித்ரன் வாங்கியிருக்காரு. ஸோ மித்ரன் வந்து ஃபஸ்ட்டு போய் கோல்டனில் உட்கார்றாரு. இது செலக்ட் ஆன உடனே அவங்க அம்மாவுக்கு கண்ணில் அப்படியே பயங்கரமாக தண்ணி வருது. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அந்த ஃபீலிங் வந்து ஒரு அம்மாவாக இருந்து அங்கே பார்த்தா தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது அவங்களுக்கு. இவர் ஒரு பாலிட்டிஷியன் மாதிரி போய் நின்று கையை கூப்பி எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போட்டுட்டு உட்காந்து கால் மேலே காலை போட்டு உட்கார்றாரு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது. சீரியஸ்லி நான் இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர் 11 பற்றி நான் சொல்லணுன்னா, இது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருக்குது. நீங்கள் குழந்தைங்க வந்து எவ்வளோ கஷ்டமான பாடல்கள் எல்லாம், நமக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் எல்லாம் அவங்களுடைய ஒரு குட்டி வாய்ஸில் ரொம்ப பர்ஃபெக்டாக, ஏன்னா ஒரு 6 இயர் ஓல்டு 7 இயர் ஓல்டெல்லாம் வந்து அதை எடுத்து பர்ஃபெக்டாக பாடும்போது நமக்கு அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்குது பாருங்கள். அதை சொல்லவே முடியல. அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ப்ளஸ் பிரியங்கா அண்ட் மாகாப்பா கூட சேர்ந்து இவங்கெல்லாம் கொட்டை அடிக்கிற கொட்டை இருக்குது பாருங்கள், அதுவும் வந்து என்ஜாயபிளாக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையாக நான் சொல்லணுன்னா, இந்த சீசனை வந்து நான் மிஸ் பண்ணாமல் இருந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மன அமைதியை கொடுக்குது. இது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப என்ஜாயபிளாக இந்த ப்ரோக்ராம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய பாடல்கள் கொடுக்கணும். நல்ல ட்ரைனிங்கோடு இவங்கெல்லாம் ரொம்ப நல்ல சிங்கர்ஸாக வரணும், வாழ்க்கையில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ அடுத்த வாரம் ப்ரோக்ராம் பார்த்துட்டு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.